தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி. இனி கல்கோரி தொல்லை, கனிமவள லாரி தொல்லை எதுவுமே நமக்கு இல்லை. ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளே எங்கேயுமே கனிமவள லாரியே இல்லை. அப்படி தான் நானும் நினச்சேன். கல்கோரியை மூடிட்டாங்களே. தேர்தலுக்காக 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க. கல்கோரிக்கு, மண் ஏற்றிட்டு போகிற லாரிக்கு எல்லாத்துக்கும் 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க. ஒயின் ஷாப்புக்கு 3 நாள் லீவு, கல்கோரிக்கு 5 நாள் லீவு, அவ்வளோதான். நாளைக்கு நல்லபடியாக தேர்தல் வாக்குப்பதிவு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் மணல் லாரி எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு சாயந்தரம் மேலேருந்து கொம்பை கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. கேரளாவிலேருந்து ஒரு 5000 லாரிக்கு மேலே நாளைக்கு மொத்தமாக கீழே இறங்கும். இந்த தடையுமே மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுக்காக தடை போடலை. யாரும் ஓட்டு போடும்போது இதை பார்த்து கோவத்தில் வேறு கட்சிக்கு மாற்றி போட்டக்கூடாதுல்ல. அதனால தான் இந்த தடை. 5 நாள் மட்டும் இந்த தடை மீண்டும் தொடரும். இது இந்த கனிமவள கொள்ளைகளையும் கல்குவாரிகளையும் நிரந்தரமாக மூட முடியும். அதுக்கான பவர் முதல்வர் கிட்ட தான் இருக்குது. அடுத்த எந்த கட்சி ஆட்சி அமைக்க போதோ தெரியல. ஆட்சி அமைச்சாங்கன்னா இதற்கு நிரந்தரமான தீர்வு வேணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு பூமியோட பூமியாக உள்ளே போக போகுது. இதுதான் நடக்க போகுது. மக்களாகி நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு பவர் இந்த வாக்கு மட்டும்தான். அதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதனால் உங்கள் வாக்கை சிந்தித்து நல்ல கட்சிகளுக்கு செலுத்துங்க. நன்றி.